வணக்கங்க. ஒரு ஊழியக்கார அம்மா இப்படி ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, நான் ஊழியத்துல ஓடிட்டே இருக்கிறேனே, எனக்கு ரெஸ்ட்டே இல்லையா ஆண்டவரே, ரெஸ்ட்டு தாங்கன்னு ஜெபம் பண்ணாங்களாம். இது அவங்களே சொன்ன சாட்சி. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, சடனா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே கையில ஃப்ராக்சர் ஆகி சர்ஜரி எல்லாம் பண்ணி இப்போ வீட்ல கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்போ ரெஸ்ட்ல இருக்கும்போது ஒரு நாள் ஜெபிச்சாங்களா, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போகணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ தானே ரெஸ்ட் கேட்ட, அதான் நான் உனக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு சொன்னாராம். அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட பாருங்க, நம்ம எதை கேட்குறோமோ அதுதான் நடக்கும். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இந்த நாளில் கூட ஆண்டவர்கிட்ட கூட நம்ம பேசினா கூட ஞானமாக பேசணும். ஆண்டவர்கிட்ட கூட கேட்டாலும் ஞானமாக கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக கேளுங்க. அப்போது அந்த அம்மா எப்படி ஜெபிச்சிருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ரெஸ்ட்டு வேண்டாம், இந்த ஊழிய பாதையில் ஓடுறதுக்கு எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தா ஆண்டவர் என்ன செய்திருப்பாரு, கட்டாயம் பலனை கொடுத்து இன்னும் வல்லமையாக பயன்படுத்த ஆண்டவர் உதவி செய்திருப்பார். ஆமென். அப்போது நம்ம வாழ்க்கையில் கூட பாசிட்டிவாக ஆண்டவர் பேசும் பொழுது பாசிட்டிவாக காரியங்கள் நடக்கட்டும். நெகட்டிவாக பேசும்போது ஆண்டவர் செய்கிறாரோ இல்லையோ அந்த வாயின் வார்த்தையை பிசாசு பிடிச்சிக்கொள்வான். ஆமென். ஸோ அதனால் உங்கள் வாயின் வார்த்தையில் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.